நான் கார்த்தி. முன்பு நான் ராணி அத்தை உடன் கொண்ட காதலை குறித்து சில கதைகள் கூறி இருந்தேன். அந்த அற்புதங்கள் அனைத்தும் 2014ஆம் ஆண்டோடு முடிந்தது. அதன் பின்பு சில கருத்து வேறுபாடு காரணமாக அவளின் குடும்பத்துடன் சரி வர பழக்கம் இல்லாமல் போனது. பின்பு பல நாட்கள் கழித்து சற்று சகஜமாக பேச ஆரம்பித்தோம். ஒரு நாள் ஒரு திருமண நிகழ்வில் நான் என் குடும்பத்துடன், என் அத்தை ராணி அவளின் குடும்பத்துடனும் வந்திருந்தாள். என் மனைவி என்னை விட்டு சற்று விலகி உட்கார்ந்து இருந்த சமயம் என்னுடைய வாட்ஸ்அப்பிற்கு ஒரு செய்தி வந்தது. ராணி அத்தை தான் எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தால் ஹாய் என்று. எனக்கு எதிரே உட்கார்ந்திருந்த அவளை பார்த்தேன். அப்போது முன்பு நாங்கள் கூடி ஆடிய நாட்களில் செல்லமாக யாருக்கும் தெரியாமல் என்னிடம் பல பாவனைகள் காட்டிக் கொண்டிருந்தாள். எதிரே பார்த்து கொண்டே வாட்ஸ்அப்பில் செய்திகள் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது என்னை மாடியில் இருக்கும் ஒரு அறைக்கு வருமாறு அழைத்தாள். நான் என் மனைவியிடம் பாத்ரூம் சென்று வருவதாக கூறிவிட்டு மாடிக்குச் சென்றேன். பாத்ரூம் இருக்கும் அதே சைடில் 2 ரூம்கள் தள்ளி ஒரு ரூம் தான் அவள் அழைத்த இடம். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாரும் கவனிக்காத சமயம் அந்த ரூமை திறந்து உள்ளே சென்றேன். எனக்காக கதவின் பின்பக்கம் காத்திருந்தாள் ராணி அத்தை. சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க என்று கேட்டேன். பதில் தர நேரமில்லாமல் அவளின் 10 வருட ஏக்கத்தை காண்பித்தாள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரே சமயத்தில் எங்கள் இருவரின் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஐ லவ் யூ. எங்களுக்குள் 10 வருடங்களுக்கு முன்பு தொடர்பு மட்டுமல்ல, ஆசை கலந்த காதல் தான் அதிகமாக பொங்கி கிடந்தது. ஏதேதோ காரணங்களினால் எங்களின் காதல் சற்று ஓய்வெடுத்து இருந்த காரணம் இருவரும் மாபெரும் ஏக்கத்தில் காத்து கொண்டிருந்தோம். தற்போதும் சற்றும் அழகு குறையாமல் அப்படியே இருந்தாள் ராணி அத்தை. அவள் கண்ணில் இருந்து சிறு துளி கண்ணீர் விழ அவள் கன்னங்களை பற்றி கொண்டு கண்ணீரை தொடைத்து விட்டேன். பின் இருவரும் ரூமில் இருந்து வெளியே வர முடிவு செய்தோம். எவருக்கும் சந்தேகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக. இதற்கு மேல் எதுவும் செய்ய வேண்டாம் என முடிவெடுத்து வெளியே வந்தோம். அப்போது அத்தை கூறினால் தொடர்ந்து வாட்ஸ்அப்பிலும் இமெயில் பேசிக் கொள்ளலாம், இரகசியமாக மட்டுமே பேசிக் கொள்வோம் என்று என்னிடம் கிசுகிசுத்து சென்றாள். அவளின் ஆசைப்படியே தொடர்ந்து அவளுடன் வாட்ஸ்அப்பில் கொஞ்சல்களும் இமெயில் இச்சைகளும் பரிமாறிக் கொண்டு காலங்கள் கடத்தி வந்தேன். இருவரும் ஒன்றாக கூடும் இடம் தேடி காலம் நோக்கி காத்து கிடந்தோம். என் வீட்டிலும் சரி, அவள் வீட்டிலும் சரி. நாங்கள் தனிமையாக சந்தித்து கொள்ளும் சூழ்நிலை அமைவது கடினம் என்பதால் வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சமீபத்தில் ஜூலை மாதத்தில் நடந்தது. எங்கள் குடும்பத்தின் முக்கியமான ஒரு பையனின் நிச்சயதார்த்தம் விழுப்புரத்தில் நடப்பதாக இருந்தது. அதே நாளில் என் மனைவியின் வீட்டிலும் அவர்களின் நெருங்கிய சொந்தம் ஒருவரின் வீட்டு விசேஷம் இருந்ததால் இருவரும் ஒன்றாக சொல்ல முடியாது என்று முடிவெடுத்து அவளின் சொந்தக்காரர் வீட்டிற்கு, நான் எங்களின் சொந்தக்கார பையன் வீட்டு விழாவிற்கும் சொல்ல முடிவு எடுத்தோம். அதன்படி குறிப்பிட்ட நாள் வந்தது. அதற்கு ஒரு நாள் முன்பு நானும் ராணியும் வாட்ஸ்அப்பில் மாபெரும் திட்டம் ஒன்று திட்டினோம். மாலை 6 மணிக்கு மேல் தான் விழா என்பதால் காலையில் அங்கு செல்லும் உறவினர்களுக்கு ரூம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நாங்கள் நெருங்கிய சொந்தம் என்பதால் வீட்டிலே தங்குவதாக போல் அமையும் சூழ்நிலை உள்ளது. இருந்தாலும் எப்படியாவது 2 ரூம் சாவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாள் அத்தை ராணி. ஒரு ரூமில் அவளும் அவளது கணவரும் தங்கிக் கொள்வதாகவும் மற்ற ரூமில் சாவியை இரகசியமாக வைத்துக்கொண்டு நான் வந்த பிறகு எங்களின் தேவைக்காக அந்த ரூமை பயன்படுத்தலாம் என்று திட்டம் தீட்டினோம். ராணி மற்றும் அவளது குடும்பத்தினர் முதல் நாள் இரவே ரயிலில் புறப்பட்டு சென்றனர். எனக்கு ரயிலில் டிக்கெட் கிடைக்காததால் நான் பஸ்ஸில் பயணம் செய்து விழுப்புரம் சென்றடைந்தேன்.
விழுப்புரத்தில் எனது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு சிலரை சந்திப்பதாக இருந்தது. எனவே நேரடியாக எனது சொந்தக்காரர் வீட்டிற்கு செல்லாமல் முதலில் வேலை விஷயமாக 2 பேரை சந்தித்துவிட்டு பின்பு சொந்தக்காரர் வீட்டிற்கு சென்றேன். எனக்கு முன்பே ராணியும் அவளது குடும்பத்தினரும் அங்கு வந்திருந்தனர். நான் வீட்டிற்குள் நுழையும் சமயம் ராணி அத்தையும் அவளது கணவராகிய எனது மாமாவும் தாங்கள் கொண்டு வந்த பையை எடுத்து கண்டு, அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் ரூம் இருக்கு, அங்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றனர். அப்போது ராணி ஒரு கருப்பு நிற சேலையை உடுத்திக்கொண்டு என்னிடம் கண்களால் சைகை காட்டி சென்றாள். எனக்கு புரிந்துவிட்டது, அவள் எங்கள் திட்டத்தின்படி 2 சாவிகளை வைத்துள்ளாள் என்று. மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர் என்பதால் என் வயது உடைய அனைவரும் வீட்டில் இருந்து கொண்டு நிச்சயார்த்தம் செய்ய போகும் பையனிடம் பேசி கண்டு பின் எங்களின் அரட்டையை அடித்து கொண்டு 2 மணி நேரம் கழித்து பின்பு நான் உடல் சோர்வாக உள்ளதால் மாலை நேரத்தில் டல்லாக தெரிய விரும்பவில்லை. எனவே நான் கொஞ்சம் தூங்கணும் டா என்று கூறிவிட்டு அவன் இருக்கும் ரூம் சென்றேன். அங்கு ஆட்கள் அதிகமாக இருந்தனர் என்று எனக்கு நன்கு தெரியும். எனவே நான் அந்த ரூமிற்கு செல்வதாக கூறினேன். பின்பு சொந்தக்கார பையன் ஒருவனிடம், டேய் இல்லடா, இங்கே எனக்கு செட் ஆகல, கல்யாண மண்டபத்தில் நான் தூங்குறேன், யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல மண்டபத்தை இப்போ என்று ஒரு சீன் கிரியேட் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி 5 நிமிடம் நடை பயண தூரத்தில் உள்ள கல்யாண மண்டபத்திற்கு சென்றேன். நடந்து செல்லும் வழியில் மொபைலை எடுத்து ராணியை அத்தைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அவள் 32ஆம் ரூம் என்று மெசேஜ் அனுப்பி ஸ்மைலியை அனுப்பி வைத்தாள். அப்போது கல்யாண மண்டபத்தில் இருந்த 32ஆம் எண் ரூமை திறந்தபோது எனக்கு அதிர்ச்சி. உள்ளே அத்தை மாமா இருவரும் இருந்தனர். மாமா தூங்கிக் கொண்டிருந்தார். மெதுவாக அவளிடம் கேட்டேன், ஏன் இங்கே வர சொன்ன, நமக்கு எந்த ரூம் என்று கேட்டேன். பேக்கை இங்கேயே வை, பக்கத்துல இருக்க ரூமுக்கு நாம போகலாம், உங்க மாமா சரக்கு அடிச்சிட்டு தூங்கிட்டாரு, அதனாலதான் ஃபர்ஸ்ட் உன்னை இங்கே வர சொன்னேன், நீ வந்தது கூட தெரியாம மட்டையாகிட்டார், இப்போ நமக்கு பிரச்சனை இல்ல, வா போகலாம் என்றாள். பின்பு அங்கிருந்து வெளியே வருவதற்கு முன்பு நான் நமது சொந்தக்காரர் வீட்டிற்கு செல்கிறேன் என்று ஒரு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு மாமா இருந்த ரூமை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு அருகில் இருந்த ரூமிற்கு சென்றோம். அவ்வளவு நாட்கள் காதலும் ஆசையும் பேசிய எங்கள் பேச்சுக்கள் போதும் என்று எண்ணி ரூமில் கதவ உள்ளே திறந்து சென்றதும் அவளை தடுத்து நிறுத்தி என் பையில் வைத்திருந்த ஒரு ரோஜா மற்றும் மல்லிகை பூ மற்றும் டைரி மில்க் சில்க் சாக்லேட்டை அவளிடம் நீட்டினேன். 3ஐயும் ஒன்றாக பற்றிக் கொண்டு அன்றைய பொழுது எங்களின் 10 ஆண்டு தாகத்தை இருவரும் தீர்த்து கொண்டோம்.